தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த ராஜசூய யாகம் செய்வதா வேண்டாமா, இப்படி ஒரு பெரிய குழப்பத்தில் இருந்த தர்மர் கிருஷ்ணரிடம் ஆலோசனை கேட்கிறார். கிருஷ்ணர் என்ன சொல்றார்? அது ஏராளமான விஷயங்களை கூறுகின்றார். அதுல கடைசியா நிற்பது இதுதான், த கிரக்ஸ் ஆஃப் த மேட்டர் அப்படின்வாங்கல்ல. அது ஜராசந்தனை வெல்ல வேண்டும். அவன் ஒரு மிகப்பெரிய பலசாலி, பராக்கிரமசாலி. அந்த 101 அரசர்கள் குலங்கள் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அவங்களெல்லாம் பெரும்பாலும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். அவங்கள வச்சுதான் இவன் ஒரு பெரிய மகாராஜாவாக திகழ்கின்றான். அவனை கொல்ல வேண்டும். அடுத்தது அவர் சொல்றாரு, இந்த மாதிரி துரியோதனன், பீஷ்மர், துரோணர், ஏகலைவன், கர்ணன், சகுனி, இவர் போன்றவர்களை எல்லாம் வெல்ல வேண்டும். அவங்கள ஜெயிக்காம ராஜசூய யாகமா? ஆனா ஒருவேளை அவங்க இவரோட எதுக்கு யுத்தம் அப்படின்னு ஒதுங்கிடலாம். ஆனாலும் ஜராசந்தன் இருக்கின்றான் அப்படின்னு இதெல்லாம் சொன்ன உடனே தர்மர் சொல்றாரு, இந்த பூமியிலேயே சந்தேகத்தை தீக்கிறதுல உங்களுக்கு நிகரானவர் வேற யாருமே கிடையாது இல்லையா? பின்ன கிருஷ்ணருக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்கின்றன? அதனால அவரு சந்தேகத்தை தீர்க்கிறார் அப்படின்றதுல எந்த விதமான அதிசயமும் கிடையாது. அவரால் மட்டும்தான் தீர்க்க முடியும். அவர் இல்லாம யாரால இதெல்லாம் செய்ய முடியும்? கூடவே இன்னொன்னு சொல்றார், யாருமே சொல்ல முடியாத சொற்களை நீங்கள் கூறினீர்கள். இப்போ நான் என்ன முடிவெடுத்திருக்கேன் அப்படின்னா, அவங்க விருப்பத்தை நிறைவேற்றிக்கிற அரசர்கள் வீட்டுக்கு வீடு இருப்பாங்க. ஆனா அவங்களெல்லாம் சாம்ராட், அந்த அரசர்க்கரசன் ஆக முடியாது அப்படின்றார். என்ன சார், அரசர்கள்னா நாட்டுக்கு நாடு தானே இருப்பாங்க, இவருன்னா வீட்டுக்கு வீடு ராஜா அப்படின்ற மாதிரி சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் ஒரு பேச்சு வழக்கு. எல்லா வீட்லையும் இருக்கிறதாங்க, இதுனா புதுசா அப்படின்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி டைமடசன் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இது வீட்டுக்கு வீடு அப்படின்னும் போது எல்லா நாடுகளிலும், ஏன்னா அந்த வீடு நாடு ரெண்டுத்தையும் நம்ம கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக ஒப்புமைப்படுத்த முடியும். வீட்டில் இருப்பது தான் நாடு, நாட்டில் இருப்பது தான் வீடு, அந்த மாதிரி. ஸோ அப்படித்தான் நம்ம எடுத்துக்கணும். அப்போ எல்லா வீட்லேயும் ராஜா இருந்தாங்களா அப்படின்னு யாரும் தயவு செஞ்சு கேள்வி கேட்டுறாதீங்க. கூடவே சொல்றார், அந்த ஜராசந்தன் அவனது துஷ்டத்தனங்களை பார்த்து நாங்களும் பயந்திருந்தோம். நீங்களே அவனை வெல்ல முடியல அப்படின்னும் போது, நான் என்ன உங்களை விட பலசாலியா? நான் எப்படி அவனோடலாம் போட்டி போட்டு ஜெயிக்க முடியும்? அது தேவையில்லை. ராஜசூய யாகம் நடத்துவது வேண்டாம் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா எனக்கு முன் இருக்கின்ற கேள்வி என்னன்னா, உங்களாலேயோ அல்லது பலராமராலேயோ இல்ல பீமனாலேயோ இல்ல அர்ஜுனனாலேயோ இந்த 4 பேரால ஜராசந்தனை கொல்ல முடியுமா முடியாதா? இதுதான் எனக்கு முன்னாடி இருக்கின்ற பெரிய கேள்வி. மற்றபடி இந்த ராஜசூய யாகம் செய்யறதில்ல அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்றாரு. அப்போ உடனே பீமன் சொல்றான், அழகான ஒரு உதாரணம் இல்லை ஓமை அப்படின்னு சொல்லலாமா? அதாவது முயற்சி இல்லாத ஒரு அரசன், ட்ரை பண்ணாதவன், அதுக்கப்புறம் பலகீனமானவன், எந்த ஒரு உபாயத்தையும் கையாளாமல் நல்ல பலவானோடு சண்டை போட்டான் அப்படின்னு சொன்னா அப்படியே ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருவாங்க. ஆனால் பலகீனமாக இருக்கவனும் வீக்காக இருக்கவனும் சரியான ஸ்ட்ராட்டஜி, உபாயம் அதை யூஸ் பண்ணா அப்படின்னு சொன்னா பலமாக இருப்பவனை ஜெயிக்க முடியும். என்கிட்ட பலம் இருக்கு, கிருஷ்ணர்கிட்ட உபாயம் இருக்கு, தனஞ்சயன் அதாவது அர்ஜுனன் அவன்கிட்ட ஜெயம் இருக்கின்றது. நாங்க 3 பேரும் சேர்ந்தா எப்படி அந்த 3 அக்னிகளும் ஒன்று சேருகின்றதோ அந்த மாதிரி அந்த ஜெயத்ரதனை ஒண்ணு இல்லாம பண்ணிடுவோம். அதனால நாம ராஜசூய யாகம் நடத்தியே தீர வேண்டும். ஜராசந்தனை பார்த்து நாம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றான் பீமன். இதுல பாத்தீங்கன்னா, பலம் இல்லாதவனும் உபாயங்களை கையாள்வதன் மூலம் பலமானவனை ஜெயிக்க முடியும்னு ஒரு விஷயம் சொல்றார் பீமன். எப்படி சார், பலமே இல்லை அப்படின்னும் போது இது நீங்க ஒரு மோட்டிவேஷனலா பேசலாம், ஆனா நிஜத்துல அதெல்லாம் நடக்குமா அப்படின்னா, நிஜத்துல இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்திருக்கின்றது, இன்னும் நடந்து கொண்டு இருக்கின்றது. 1962 இந்திய சீன போரின் போது
நீங்கள் அந்த வடகிழக்கு மாநிலங்களில் நடந்த அந்த சண்டையை பற்றின வரலாறெல்லாம் படிக்கணும். நம்ம போர் வீரர்களுக்கு போட்டுக்கு சரியான அந்த வின்டர் ட்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க, குளிர்லையும் பனிலையும், அது கூட நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியல. நம்ம அரசாங்கம் அந்த அளவுக்கு தான் இருந்தது. அவர் பண்டித நேரு அவர்கள் சமாதான புறாவையே பறக்க விட்டுந்தாரே தவிர எல்லை பகுதிகளில் பலப்படுத்த வேண்டும், அதுக்கப்புறம் சீனா அவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு சொன்னதெல்லாம் அவர் கேட்காம நட்புறவு நட்புறவு அப்படின்னு சொல்லி அவங்க படையெடுத்து வரும்போது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருந்தவர் அவர். அப்போ சீனாவிலிருந்து வந்த ஏராளமான வீரர்களை சிங்கிள் ஹேண்டடா கொன்று குவித்த நமது இந்திய இராணுவர்களுடைய சரித்திரம் இன்னும் அங்கே இருக்கின்றது. இது பற்றின புத்தகங்களும் நிறைய இருக்கின்றது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வியட்நாம், மிகச்சிறிய நாடு. இன்னைக்கு பிரெஞ்சு அதிபர் அவர் வராரு, அமெரிக்காலேருந்து அந்த ஒப்பந்தம் இந்த ஒப்பந்தம் இராணுவ ஒப்பந்தம் இப்படின்லாம் பேசிட்டு இருக்காங்க. F-16 உங்களுக்கு விற்கிறோம் அப்படின்னு முன் வந்திருக்கின்றார்கள் அமெரிக்கா வியட்நாமுக்கு. ஆனால் இதே வியட்நாமில் தொடர்ந்து எத்தனை வருடங்கள் குண்டு போட்டு, அதுலேயும் அந்த ஏஜென்ட் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க, நேபாம் கெமிக்கல் வெப்பன்ஸ், ஜப்பானில் நியூக்ளியர் வெப்பனை போட்டாங்க, அதுக்கப்புறமா இங்கே வியட்நாமில் அந்த கெமிக்கல் வெப்பன்லாம் போட்டாங்க. இவங்க தான் சொல்லுவாங்க இந்த கெமிக்கல் வெப்பன்லாம் யாரும் வச்சுக்கூடாது, நியூக்ளியர் வெப்பன்லாம் யாரும் வச்சுக்கூடாது. எத்தனை லட்சக்கணக்கான வியட்நாம் மக்கள் கொல்லப்பட்டனர் தெரியுமா அந்த வியட்நாம் யுத்த காலகட்டத்தில்? எவ்வளவு பெரிய வலிமை படைத்த நாடு அமெரிக்கா, அவங்க கிட்ட இல்லாத ஆயுத பலமா? ஆனால் அந்த வியட்நாம் எதிர்ப்பு படையினர், அதுலேயும் தெற்கு வியட்நாமில் இருந்தவங்க அமெரிக்கா ஆதரவு, நார்த் வியட்நாமில் இருந்தவங்க மட்டும்தான் அமெரிக்க எதிர்ப்பு. ஸோ அந்த நாட்டிலேயே இப்படி ஒரு குழப்பம். அவங்க எத்தனை வருடங்கள் போராடி அமெரிக்காவால் ஜெயிக்க முடியல. மூக்கு உடப்பட்டு அசிங்கப்பட்டு திரும்பி போனாங்க அமெரிக்கா. அந்த வியட்நாம் வாரில் அமெரிக்க படை வீரர்கள் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர் தெரியுமா? அந்த பூபி ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இண்டிஜினியஸாக நிறைய திங்க் பண்ணாங்க அந்த வியட்நாம் போராளிகள். ஸ்ட்ராட்டஜி, அமெரிக்கா அளவுக்கு அந்த அட்டாக் ஹெலிகாப்டர்ஸோ இல்லை ஆயுதங்களோ லேட்டஸ்ட்டு இந்த மெஷின் கன் மாதிரி எதுவுமே கிடையாது அந்த வியட்நாம் போராளிகள் கிட்ட. அறிவு இருந்தது, தாய்நாட்டின் மீது பற்று இருந்தது. எங்கிருந்தோ வந்த ஒருத்தன் நம்ம நாட்டை அடிமைப்படுத்தக்கூடாது, அவன் சொல்றபடி நாம் ஆடக்கூடாது அப்படின்ற உணர்வு இருந்தது. அதனால அவர்களால் ஜெயிக்க முடிந்தது. பலகீனமானவர்கள், அதுக்காக அவங்க வீக் அப்படின்னா இப்படி நம்ம எடுத்துக்கணும். கம்பேர் பண்ணும்போது, அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது வியட்நாமுடைய படைபலம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப குறைந்தது. ஆனால் உபாயங்களை கையாண்டார்கள், ஸ்ட்ராட்டஜி. அதனால அமெரிக்காவை அடித்து துரத்தினாங்களா இல்லையா? இதில் சில பேர் சொல்லுவாங்க அமெரிக்கா எங்கேயுமே தோற்றதில்லை அப்படின்னு. நம்ம நண்பர் பாலா கேட்பார், அமெரிக்கா எங்கடா ஜெயிச்சுது அப்படின்வார். எந்த யுத்தத்திலேயாவது அமெரிக்கா ஜெயிச்சுதுன்னு நீங்கள் சொல்லுங்கள். சொல்லப்போனால் இப்போ இந்தியா சீனா வார் அப்படின்னு சொல்கிறோம். அது எங்கே நடந்தது? இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இவங்க எல்லை பகுதிகளில் நடந்தது. அதே மாதிரி இந்த வியட்நாம் அமெரிக்கா வார் அப்படின்னு சொல்கிறோம், வியட்நாமில் நடக்குது. இந்திய பாகிஸ்தான் வார் அப்படின்றது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இந்த பார்டரில் அதை தாண்டி இப்படி நடக்குது. அமெரிக்கா கடைசியா அவங்களுடைய மண்ணில் செய்த யுத்தம் எது அப்படின்னு சொல்ல முடியுமா? பேர்ல் ஹார்பர், ஜப்பான் போய் அட்டாக் பண்ணாங்க, அதுதான். அதுக்கப்புறமா அமெரிக்கா அவங்க நாட்டு எல்லைக்குள்ள இருந்துன்னு ஏதாவது சண்டை போட்டுக்கிறாங்களா? ரொம்ப சேஃபா இருக்காங்க அமெரிக்கா. ஏன்னா அவங்களுக்கு அக்கம் பக்கம் அப்படின்னா அது கனடா. அதனால அவங்க பிரச்சனையே இல்லாமல் இருக்காங்க. அண்டு சுத்திலும் கடல். கீழே பார்த்தீங்கன்னா அந்த மெக்சிகோ, இந்த மாதிரி சின்ன சின்ன நாடுகள் அவங்க என்ன பண்ண போறாங்க? அப்படியும் பாருங்க, அந்த கியூபா அங்கே தமத்தூண்டு நாடு அமெரிக்காவை கம்பேர் பண்ணும்போது அங்கே நியூக்ளியர் மிசைல்ஸை வைக்க போறார் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே கொதித்தெழுந்தார்கள் அமெரிக்கா. ஸோ இதெல்லாம் தான் சொல்றது, அந்த உபாயங்களை கையாள்வதால் பலம் இல்லாதவனும் பலவானை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்றார் பீமன். இப்போ அதை கேட்ட உடனே கிருஷ்ணர் சொல்றார், அதாவது இந்த 101 அரசர்கள் இருக்காங்க இல்லையா, இதில் எல்லாரையும் அவன் அப்படியே நடுங்க வைத்திருக்கின்றான். அந்த அரசர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரத்தினங்கள், பொண்ணு, பொருள் அப்படின்னு அப்படியே அவனுக்கு தட்டில் வச்சுட்டு காத்துட்டு இருக்காங்க. மகாராஜா இதெல்லாம் பார்க்க மாட்டாரா, எடுத்துக்க மாட்டாரா அப்படின்னு.
கப்பம் கட்டுவது அப்படின்றதையும் தாண்டின லெவலாக தான் நான் பார்க்குறேன். கப்பம் கட்டுவது அப்படின்னா அப்படி முறையாக ரைட்டுங்க இந்த நாட்டிலேருந்து வந்துருக்குதுங்க அப்படின்னு போயிடும். இவங்களே தட்டில் எடுத்துன்னு போயிட்டு ரத்தனங்கள்லாம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அவருக்கு நம்ம மேலே கோபம் வந்துடக்கூடாது, வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம அவ்வளோதான் அப்படின்ற பயம் இருக்கின்றது. அதில் இன்னும் சொல்கிறார் கிருஷ்ணர், இதில் 86 பேரை கிட்டத்தட்ட அடிமையாக்கிட்டான் அப்படின்னே சொல்லணும். இன்னும் 14 பேர் தான் பாக்கி இருக்கின்றார்கள். அந்த 14 பேரும் அவன் ஒட்டுக்கா தன் குடையின் கீழ் கொண்டு வரும்போது பெரிய விளைவுகள் நடக்கும். அதை தடுத்து நிறுத்துகிறவன் எவனோ அவன் மிகப்பெரிய புகழை அடைவான். அவன்தான் சாம்ராட் எனப்படுவான். சத்திரியர்கள் சஸ்திரத்தில், அதாவது போர்க்களத்திலே ஆயுதங்களால் இறக்கும் பொழுது பெருமைப்படுகின்றனர். அதனால நாம அந்த ஜராசந்தனை எதிர்த்து செல்வோம் அப்படின்றார் கிருஷ்ணர். கேட்ட உடனே தர்மர் என்ன சொல்றாரு, இல்ல அந்த பீமனும் தனஞ்சயன், அர்ஜுனன் 2 பேரும் என்னுடைய 2 கண்களா நினைச்சிருந்தேன். கிருஷ்ணா ஒன்ன என்னுடைய மனசா நினைச்சிருந்தேன். இப்ப இந்த கண்ணு மனசு இதை யுத்தத்துக்கு அனுப்பிட்டு ஒரு மனுஷன் கண்ணு இல்லாம மனசு இல்லாம இருக்க முடியுமா? அந்த ஜராசந்தனை பத்தி இவ்வளவும் சொன்ன பிறகு அவனை எப்படி ஜெயிக்கிறது? இதெல்லாம் சாத்தியமா? இதுக்கு நான் சம்மதிக்கவே மாட்டேன் அப்படின்றாரு யுதிஷ்டர். மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம். வணக்கம்.